அந்த கண்டெய்னரை வந்து அன்ஸ்க்ரூ பண்ற அந்த சீக்வன்ஸ் ஆமா பைக்ல போயிட்டு அவர் அந்த கண்டெய்னர்ல தாவிடுறாரு. இது எல்லாமே எப்படி கேப்சர் பண்ணீங்க? ஏன்னா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம். இன்னொன்று ஒரு ஷாட் இருக்கும், அவர் அன்ஸ்க்ரூ பண்ணும்போது அந்த ட்ரில் இதை வாங்கி அன்ஸ்க்ரூ பண்ணும்போது டயர் பக்கத்தில் இருக்கும். இது எவ்வளோ தூரம் சிஜி, எவ்வளோ தூரம் ரியலாக எடுத்தது? சிஜி இல்லைங்க, அது எல்லாரும் சிஜிங்கிறாங்க, அது சிஜி கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் சார், ரொம்ப லோவர் ரோடு, தொங்கிட்டு வரும்போது தலை தட்டுற மாதிரி இவ்வளோதான், ஒரு 6 inches தான் கேப் இருக்கும் தரையிலேருந்து. ஸோ கல்லு எதுவும் இடிச்சிடக்கூடாது, டயர் கேர் தட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் டூப் வச்சு எடுத்துடுறேன் சார், நல்லா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது க்ளோஸ் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு டூப்பு, நான் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சார் வேணாம் சார், அது ஏன்னா உள்ளே ஹோல்ட் பண்ணி தொங்கிட்டு இருக்கணும், ஏன்னா நீங்கள் தொங்குற டைம் எனக்கு தெரியாது. முன்னாடி மாதிரி அதான் சொல்கிறேன், நான் இப்போல்லாம் நிறைய வாக்கிலாம் உள்ளே வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் டெக்னிக்கல் இல்லை சார், உங்கள் கை வலிச்சுதுன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன், எப்படி பிரேக் போடுறது எந்த டைமில் இதுலேருந்து. அப்போது வண்டி ஓட்டுனது சார், ஓட்டுறது நம்ம டிரைவருங்க. பட் அது வேறு விஷயம். பட் கனெக்ட் பண்ணணும், நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டே வரும்போது அவருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. வாக்கி வச்சு சொன்னாலும் அவர் சொல்கிற டைமில் பிரேக் பிடிக்கணும், இவர் கை ஸ்லிப்பாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் நிறைய ஒரு பதட்டம் இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் கொடுங்க, இடுப்பில் ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு. வெறும் சிங்கிள் பெல்ட்டு, சின்ன பெல்ட்டு போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டார், மிச்சம் எல்லாம் அவரோட தான்.